வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது சுப்ரீம் கோர்ட் சிவி சண்முகத்துக்கு 10 லட்ச ரூபா அபராதம் போட்டிருக்கிறாங்க. ஏப்பா எங்கள் நேரத்தை வீணடிக்கிற அப்படின்னு. அதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்க சமயத்தில் மேல்முறையீடு செய்யலாமா அல்லது கட்டிடலாமா அப்படிங்கிற யோசனை போயிட்டு இருக்க சமயத்தில் இன்னைக்கு எடப்பாடி மிக கண்டனமான ஒரு பேட்டியை கொடுத்துருக்கார். அதாவது தொல் திருமாவளவன் அரசியலில் நிலைக்க மாட்டார், மற்றபடி அரசியலை விட்டு காணாமல் போய்விடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. என்ன காரணம் அப்படின்னம்னா, ஜெயலலிதா அம்மையாரை தரக்குறைவாக பேசிவிட்டார். பார்ப்பனிய சம்பந்தப்பட்ட ஒரு நபரை எம்ஜிஆர் திராவிட கட்சிகளின் தலைவியாக்கினார் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார் அப்படின்னு பரபரப்பாக இன்னைக்கு எடப்பாடி பேசியிருக்கார். அவருக்கு ஒத்து ஊதும் வண்ணமாக ஓபிஎஸ் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கார். அதாவது வறியர்களுக்கு வாழ்வு அளித்தவர் ஜெயலலிதா அம்மையார். அதனால் திருமா அவர்கள் தன் கருத்தை திரும்ப பெற வேண்டும். என்ன அப்படின்னா, பார்ப்பனிய பெண் ஊடுருவ வழிவகுத்தவர் எம்ஜிஆர்னு திருமா பேசியிருக்காரு. அதே நேரத்தில் திராவிடர் கழகங்களுக்கு தலைமைக்கு வழிவகுத்தவர் எம்ஜிஆர் அப்படின்னு பேசியிருக்காரு. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு ஓபிஎஸ் இன்னைக்கு குரல் கொடுத்துருக்கார். இருக்கட்டும், அவர்களுடைய குரல்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ஜெயலலிதா அம்மையாரை யாரெல்லாம் தரக்குறைவாக பேசி இருக்கிறார்கள் அப்படிங்கிற லிஸ்ட் எடப்பாடி இருக்கு, ஓபிஎஸ் இருக்கு இல்லையா. அண்ணாமலை எடுத்துக்கலாம், எவ்வளவு தரக்குறைவாக பேசினார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதனாலேயே பாஜக அதிமுக கூட்டணி அடி வாங்குச்சு, முடிஞ்சு போச்சா. அண்ணாமலை என்ன பண்ணிட்டீங்க? ஒன்றும் பண்ணலையே, மீண்டும் அதே பாஜக கூட்டணி தான் வந்திருக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப ஜெயலலிதா அம்மையாரை பற்றி அண்ணாமலை பேசியது என்ன ஆச்சு? ஒன்றுமே காணாமே. அப்படிங்கிறப்ப இதை பற்றி பெரிதாக நிறுத்தக்கூடிய சமயத்தில் அப்போ இதை வைத்தும் எடப்பாடி அரசியல் செய்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா? பாஜக கூட்டணி அப்படின்னா மதவாத கூட்டணி, முடிஞ்சு போச்சு. ஏன் அண்ணாமலை மட்டுமா? ராஜா அநியாயமாக பேசவில்லை, இஸ்லாமியர்களை பேசவில்லையா? மற்ற எத்தனையோ பாஜக நிர்வாகிகள் இஸ்லாமியர்களை பேசவில்லையா? அதெல்லாம் பார்த்தா அப்படி எத்தனையோ கருத்து இருக்கு. அவைகளுக்கெல்லாம் எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாம் அறிக்கை விடாம தொல் திருமாவளவன் ஐயாவுக்கு மட்டும் எதிர்ப்பாக குரல் கொடுப்போம், எந்த நியாயம்? அப்ப இவர்கள் இதிலும் அரசியல் செய்ய பார்க்கிறார்கள் அப்படின்னு நம்ம கொள்ள முடியும். அரசியல் செய்யுங்க, வேறு விதமாக செய்யுங்கள். ஆமா, ஜெயலலிதா வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதை சொன்ன திருமாவை வச்சு அரசியல் பண்ணுங்க, அதை பத்தி தவறே கிடையாது. ஆனால் அவர் என்ன கருத்து சொன்னார், அந்த கருத்தை வைத்து அரசியல் செய்வது உண்மையிலே கீழ்த்தரமான ஒரு விஷயம். பிறர் சொல்லாமல் இருந்திருந்தால் பரவாயில்லை. ஜெயலலிதாவை பற்றி எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, இஸ்லாமியர்களை பற்றி எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் எங்க எடப்பாடி போனார்?